ஹலோ மக்கள் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸ்க்கான மருத்துவ காப்பீடு திட்டம் 2026 பார்த்தீங்கன்னா முழு இன்ஃபர்மேஷன் இப்போ வெளியாகி இருக்கு. முக்கியமாக ஜூலை 15ஆம் தேதிக்குள்ளே நீங்கள் முடிக்க வேண்டிய ஒரு முக்கியமான வேலை இருக்குது. அது என்ன, இல்லைனா உங்களுடைய கார்டு வராதா, அது எப்படி வாங்குறது, எல்லாமே டீட்டெயிலாக இந்த வீடியோவில் பார்க்கலாம். முதல்ல இந்த காப்பீடு திட்டம் பார்த்தீங்கன்னா 1/7/2026 முதல் 30/6/2031 வரைக்கும், அதாவது ஆக மொத்தம் பார்த்தீங்கன்னா 5 வருஷத்துக்கு வந்து இந்த அமலில் இருக்கும். இதுக்கான மாதாந்திர சந்தா தொகை ரூ. 390. இது வர ஜூலை 2026 சம்பளத்திலிருந்து பிடித்தம் செய்ய ஆரம்பிக்க போகிறாங்க. இந்த திட்டம் அனைத்து கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸ்க்கும், பென்ஷனருக்கும், அவங்களுடைய குடும்பத்தினருக்கும் பொருந்தும். இதற்கான கார்டு வந்து உங்களுக்கு வந்து பிசிக்கலாக வராது. IFHRMS போர்ட்டலில் இருந்து டவுன்லோட் செய்யப்படுற கார்டாக தான் கிடைக்கும். இந்த கார்டு உங்களுக்கு கிடைக்கணும்னா வர 15/7/2026க்குள்ளே நீங்கள் சில முக்கியமான விவரங்கள்லாம் IFHRMS போர்ட்டலில் அப்டேட் பண்ணணும். அது என்னென்னா, ஊழியர் அவங்களுடைய குடும்ப உறுப்பினர்கள் விவரங்கள்லாம், அதாவது பெயர், உறவு முறை, அப்புறம் பிறந்த தேதி, இதெல்லாம் அப்டேட் பண்ணணும். 2வது, குடும்பத்தில் இருக்கிற அனைவருக்கும் ஆதார் நம்பர் கட்டாயம். 3வது, எல்லாருடைய பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ வந்து JPEG PNG ஃபார்மேட்டில் இருக்கணும். இதை நீங்கள் எப்படி ஆன்லைனில் என்ட்ரி பண்ணலான்னா ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்கிறேன் பாருங்கள். ஃபஸ்ட்டு வந்து ifhrms.tn.gov.in இந்த வெப்சைட்டில் போய் லாகின் பண்ணுங்கள். இதில் எம்ப்ளாயி லாகின் கொடுத்து ஹெல்த் இன்சூரன்ஸ் 2026 அப்படின்னு ஒரு மாடியூலுக்கு போங்க. அங்கே வந்து ஆட் ஃபேமிலி மெம்பர்ஸ் கிளிக் பண்ணி உங்கள் குடும்ப உறுப்பினருடைய பெயர், ஆதார் நம்பர், உறவு முறை, இது எல்லாமே வந்து அப்டேட் பண்ணுங்கள். அப்புறம் ஒவ்வொருக்கும் உரிய ஆதார் நம்பர், ஃபோட்டோவை வந்து நீங்கள் அப்லோட் பண்ணணும். கடைசியாக சப்மிட் பண்ண அப்புறமா இது உங்கள் DTOடைய அப்ரூவலுக்கு வந்து போகும். DTO வந்து அப்ரூவல் பண்ணதுக்கு அப்புறமா உங்களுக்கான ஹெல்த் கார்டு டவுன்லோட் பண்ணுற ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா கிடச்சிரும். இந்த திட்டத்தின் மூலமாக பழைய திட்டம் மாதிரியே மொத்தம் பார்த்தீங்கன்னா 1044 நோய்கள் மற்றும் அறுவை சிகிச்சைகளுக்கு நீங்கள் கேஷ்லெஸ் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கலாம். அரசு மற்றும் காப்பீடு பட்டியலில் உள்ள தனியார் மருத்துவமனைகளை நீங்கள் சிகிச்சை பெற முடியும். இதில் நீங்கள் கட்டாயம் தெரிஞ்சிக்க வேண்டிய ஒரு சில முக்கியமான விஷயங்கள்லாம் இருக்குது. குறிப்பாக 15/7/2026க்குள்ளே நீங்கள் இதை பதிவு செய்யலைன்னா உங்களுக்கு வந்து கார்டு வராது. அப்புறம் நீங்கள் ஹாஸ்பிட்டலுக்கு போனால் நீங்கள் சொந்த காசு தான் வந்து கட்ட வேண்டியிருக்கும். உங்களால் கிளைம் பண்ண முடியாது. இந்த ரூ. 390 பிடித்தம் என்பது பார்த்தீங்கன்னா ஒரு கட்டாய திட்டம். எனக்கு விருப்பம் இல்லைன்னு சொல்லி நீங்கள் வந்து நிறுத்த முடியாது. கண்டிப்பாக அதை பிடிப்பாங்க, அதை ஸ்டாப் பண்ண முடியாது. ஒருவேளை புதுசாக வந்து குழந்தை பிறந்தாலோ இல்லை திருமணம் நடந்தாலோ அந்த விவரங்கள்லாம் நீங்கள் அப்புறமா வந்து அப்டேட் பண்ணிக்கலாம். அதே போல் உங்கள் ஆஃபீஸில் இருக்கிற எல்லாரும் 15/7/2026க்குள்ளே பதிவு பண்ணிட்டாங்களான்ட்டு DDOவுக்கு கட்டாயம் செக் பண்ணணுன்ட்டு அறிவுறுத்தியிருக்காங்க. சுருக்கமாக சொல்லணும்னா மாதம் ரூ. 390 செலுத்தி 5 வருஷத்துக்கு கேஷ்லெஸ் மருத்துவம் பார்க்க ஒரு சூப்பரான ஒரு சாய்ஸு. ஆனால் ஜூலை 15க்குள்ளே ஆதார் ஃபோட்டோ நீங்கள் அப்லோட் பண்ணலன்னா கார்டு வராது. இந்த புதிய காப்பீடு திட்டம் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? மறக்காம கீழே கமெண்ட்ஸில் பதிவு பண்ணுங்கள். இந்த வீடியோ ஷேர் பண்ண தகவல் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்புகிறேன். தேங்க்யூ நண்பர்.